கண்டிப்பா மோஸ்ட் ஆஃப் எல்லாரும் நம்ம ஜியோ சிம் வச்சிருப்போம். ஜியோ சிம்மை பொறுத்தவரையும் நீங்க ஜியோல ரீசார்ஜ் பண்ணும்போது இந்த 2 பிளான் நீங்க எப்பயாச்சும் வாட்ச் பண்ணிருக்கீங்களா? 239, 249. ஜஸ்ட் ஒரு ரூ. 10 டிஃபரண்ட்ல நமக்கு 2 பிளான் கொடுத்திருக்காங்க. இந்த 2 பிளான்ல என்ன மாதிரி டிஃபரண்ட் இருக்கு? இது நமக்கு ஒர்த் இல்லையா அப்படிங்கறத பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. முடிஞ்சா இந்த வீடியோக்கு லைக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ரீசார்ஜ் பண்ணும்போது இந்த பிளான் நீங்க வாட்ச் பண்ணிருக்கீங்களா? 239, 249. இந்த 2 பிளானுக்குமே உங்களுக்கு என்ன மாதிரி டிஃபரண்ட் இருக்கு? இது நம்ம ரீசார்ஜ் பண்றதுனால நமக்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 239 அப்படின்னா என்ன மாதிரி பிளான் நமக்கு பெனிஃபிட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஜியோ ஆப்ஸ் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு டேட்டா அப்படின்னா 1.5 GB டேட்டா அப்படிங்கறத கொடுக்குறாங்க. மேலும் கால்ஸ், SMS எல்லாமே உண்டு, காமனா இருக்கு. இதோட வேலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 22 நாட்கள் மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இதுவே நீங்க 249 அப்படின்னா உங்களுக்கு 1 GB டேட்டா தான் கொடுப்பாங்க. சேம் கால்ஸ் இருக்கு, SMS இருக்கு, ஜியோ ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனா இதோட வேலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 28 நாட்கள் வேலிட்டி இருக்கு. ஸோ இதுக்கு நமக்கு என்னன்னா நமக்கு டேட்டாவும் நமக்கு கொஞ்சம் ஹையா கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வேலிட்டி அப்படிங்கிறது குறைவா இருக்கு. இதுல டேட்டா கம்மியா இருக்கு, வேலிட்டி அப்படிங்கிறது ஹையா இருக்கு. ஸோ இதை பொறுத்து தான் இந்த பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகுது. ஒருவேளை உங்களுக்கு டிபெண்ட் ஆனது நீங்க எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கீங்களோ, உங்களுக்கு டேட்டா தேவைன்னா ஸோ தாராளமா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளானை சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு வேலிட்டி அப்படிங்கிறது குறைவா தான் இருக்கு. அதை நீங்க ரீசார்ஜ் பண்ற உங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்கு. ஸோ இந்த 2 பிளானுக்கு இந்த மாதிரி டிஃபரெண்ட் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க.